வணக்கம். வடகாடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணினி ஆசிரியராக கடந்த 5 ஆண்டுகளாக நான் பணியாற்றி வருகிறேன். நான் 2020-21 அப்பாயின்மெண்ட்டில் வடகாடு ஸ்கூலுக்கு வந்தேன். நான் வரும்போது திருமதி வள்ளிநாயகி மேம் இங்கே ஹெச்எம்மாக இருந்தாங்க. வள்ளிநாயகி மேம் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு மனசில் தோன்றது ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ரொம்ப டெடிக்கேட்டட் அண்ட் நல்லா ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க நெகட்டிவாக அப்ரோச் பண்ணதே கிடையாது. நெகட்டிவாக நடந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலைன்னா, ஃபெயில் ஆகலைன்னா இப்படியெல்லாம் எந்த தாட்டும் வராது. அவன் படிப்பான், அவன் பாஸ் ஆகிடுவான். இந்த மாதிரி ஆல்வேஸ் அவங்கள்ட்ட பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் தென் காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது எவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்களோ, நைட்டு 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணுன்னாலும் சேம் எனர்ஜி அவங்கள்ட்ட ரிட்டைன் ஆகும். கொஞ்சம் கூட ஒரு சோர்வு அவங்க முகத்தில் தெரியவே தெரியாது. ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக்காக தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. அண்ட் தென் ப்ரொஃபஷ்னலி அவங்க ரொம்ப டெடிக்கேட்டட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் 10th 11th 12th ஸ்கூலில் ஸ்டடீஸ் வைப்போம். ஆஃப்டர் ஸ்கூல் டைம் ஒரு 4:30 5:30 வரைக்கும் இங்கே ஸ்டடீஸ் நடக்கும். அப்போ 5:30 வரைக்குமே படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட விட்டு போயிடுங்க, அவங்கெல்லாம் செல்ல குழந்தைகள், அவங்களுக்கு செல்ல வகுப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 6 o'clock or 6:30 வரைக்கும் அவங்க எழுதி காமிக்கிற வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கேன், அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அக்கறையில் ஸ்டூடெண்ட்ஸோட நலனில் ரொம்ப அக்கறை கொண்டவங்க அவங்கள பற்றி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லலாம். இதெல்லாம் என் மனசில் பதிஞ்சிருக்க சில விஷயங்கள். நன்றி.